அப்பூதியடிகள் நாயனார். அப்பூதியடிகள் நாயனார் 63 நாயன்மார்கள்ல ஒருவர். அவரை பத்தின வரலாறை பத்தி இன்னைக்கு நம்ம பார்ப்போம். அவர் எங்க பிறந்தாரு, எங்க முக்தி அடைந்தாரு, அவர் செய்த தொண்டுகள் என்ன, அதை பத்தி இன்னைக்கு நம்ம பார்ப்போம். திருவையாற்றிலிருந்து 8 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள திங்களூர்ல அந்தணர் குலத்தில் பிறந்தவர் அப்பூதியாராம். நாவுக்கரசர் பெருமான பார்க்காமலேயே அவரை தன் குருவாக ஏற்று அவருடைய பெயரிலேயே அரசாலைகளை தொடங்கி தொண்டு செய்து வந்தாராம். அமைதி வடிவானவர். பொய், களவு, காமம், கோபம் இது எதுவுமே அவர்கிட்ட இருக்காதாம். ஒரு நாள் திங்களூர் வந்த அப்பரடிகள் தம் பெயரிலேயே கல்வி சாலைகள், சோலைகள், தண்ணீர் பந்தல் எல்லாத்தையும் பார்த்துட்டு ரொம்ப ஆச்சரியப்பட்டுட்டு அங்கிருந்த பணியாளரை கூப்பிட்டு இது போன்ற தொண்டுகள் செய்வது யார் என கேட்டாராம். அப்பூதியடிகள் என்று தெரிய வந்ததும் அவரை பார்க்க அவர் வீட்டுக்கு சென்றாராம். அப்பூதியடிகள் யார் என்றாராம். அப்பூதியடிகள் வந்தவர் அடிகளார் என நினைத்து காலில் விழுந்து வணங்கி நீங்க வந்த காரணம் என்ன கேட்டாராம். திருப்பழநாதனை வழிபட்டு வரும் வழியில உங்களுடைய தண்ணீர் பந்தலை பார்த்தோம். தாங்கள் புரியும் அறங்களை கேட்டோம். உங்களை நான் பார்க்க வந்தேன் அப்படின்னு சொன்னாராம். ஆமா, உங்க பெயரை எழுதாம வேறொரு பெயரை எழுத காரணம் என்ன கேட்டாராம் அப்பரடிகள். தவச்செல்வர் என வணங்கியவர் காதில் வேறு ஒருவர் என்பது கேட்டது பேரிடியாக இருந்ததாம். மிகுந்த வருத்தத்துடன் சமணர்களும் மன்னனும் சேர்ந்து செய்த சூழ்ச்சியின தம் தொண்டினாலே வென்ற பெயர் வேறு ஒரு பெயரா? அதுவே என் தாரக மந்திரம். அது எனக்கு முக்தி தரும் 5 எழுத்து. எப்படி புரியாம சொன்னீங்க நீங்க? கடலிலே மிதந்த பெருமான் அவரு. அவரை தெரியாதா உங்களுக்கு? நீங்க என்ன சமணர் கூட்டத்தினாரா? நீங்க யார் என்றாராம். அப்பூதியடிகளே, என்னை கடைத்தேற்ற எவ்வழியும் காணாது அதிகை பெருமான் கொடுஞ்சூளையினால் ஆட்கொள்ளப்பட்டு சிவனருளை உணர்ந்து சிறியோன் நான் என்றாராம். இதை கேட்ட அப்பூதியடிகள் அடைந்த ஆனந்தம் அளவிடவே முடியாதாம். யாரை தன் வாழ்நாள்ல காண வேணும் என கருதி தவம் புரிந்தாரோ, மந்திரங்கள் உரைத்தாரோ, அப்பெருமான் முன்னிற்க என்ன செய்தனே தெரியாம திகைத்து நின்றாராம் கொஞ்ச நேரம். அவர் ரொம்ப சந்தோஷப்பட்டாராம். எல்லோரையும் வீட்டுக்கு வர சொல்லி அவர் காலடியில் விழச் செய்து வழிபட்டாராம். வீட்டுக்குள் அழைத்து சென்று பாத பூஜை செய்தாராம். வீட்டில் அமுது உண்ண வேண்டினாராம். நாவுக்கரசரும் அமுது செய்ய இசைந்தாராம். நல்ல சுவையான தூய அமுது தயாரானதாம். தன்னுடைய மூத்த பிள்ளை திருநாவுக்கரசு அழைத்து வாழை இலை கொண்டு வரும்படி சொன்னாராம். நல்ல குருத்தொலையை தேடி 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 அறுக்கும்போது அங்க இருந்த நாகம் அந்த பையனை தீண்டிடுச்சாம். அடியவர் அமுது உண்பது தன்னால் காலதாமதம் ஆகக்கூடாது என நினைத்த அந்த பையன் என்ன பண்ணான், ஓடி வந்து தாயிடம் இலையை கொடுத்துட்டு தாயின் காலடியிலே விழுந்துட்டானாம். வீழ்ந்த மகனை பார்த்த தாயும் தந்தையும் என்ன பண்ணாங்க, நீலம் பாய்ந்த உடலை கண்டு உண்மை அறிந்து அதனால் அடியவர் அமுது செய்வது தடைப்படக்கூடாது என நினைச்சு மகனை என்ன பண்ணாங்க, ஒரு பாயில சுத்தி கட்டி வைத்து நாவுக்கரசர் திருவடியில் விழுந்து அமுது செய்ய அழைத்தார்களாம். வணங்கியவங்களுக்கு என்ன பண்ணாராம், திருநீர் கொடுத்து விட்டுட்டு மூத்த திருநாவுக்கரசு எங்கே, அவனுக்கும் நான் திருநீர் பூச வேணும் என சொன்னாராம். தன் குரு முன் சென்று உண்மையை உரைத்தால் அவர் அமுது செய்வது தடைப்படும் என்று நினைச்சிட்டு என்ன பண்ணாராம் அப்பூதியடிகள், இப்போது அவன் இங்கு உதவான் என்றாராம். இந்த பதிலை அவரோட உள்ள ஏற்கவில்லையாம். அவன் எங்கே என்றாராம். இனி மறுக்க இயலாமல் உண்மையை உரைத்தாராம் அப்பூதியடிகள். பாயில் இருக்கும் பாலகனை கொண்டு வரச் சொல்லி நீலகண்டன் அருள் தரும்படியான 10 பாடல்களை பாட பாலகன் என்ன பண்ணா, தூங்கி விழிச்சா போல எந்திரிச்சிட்டானாம். அவனுக்கும் திருநீர் வழங்கினார் அப்பரடிகள். எல்லாரும் ஒன்னா சேர்ந்து அமுது உண்டனார்களாம். பல நாள் அங்கேயே தங்கியிருந்து அங்கிருந்த திருத்தலங்கள் எல்லாம் தரிசிச்சுட்டு பதிகங்களை பாடினாராம். இங்க இருக்க இறைவனோட பெயர் கைலாசநாதர், இறைவி பெரிய நாயகி, குலம் அந்தணர், அவதாரத்தலம் திங்களூர், முக்தி தலம் திங்களூர், செய்த தொண்டு குரு வழிபாடு. சிறப்பு, இக்கோயிலில் சந்திர பகவான் வெள்ளை ஆடை அணிந்து 12 ராசிகளையும் தன் உடலில் தாங்கி காட்சி தருகிறாராம். குரு பூசை நாள் முக்தி பெற்ற மாதம் தை மாதம்.
நட்சத்திரம் சதயம். முகவரி: அருள்மிகு கைலாசநாதர் திருக்கோயில், திங்களூர் வழி திருப்புவனம், திருவையாறு, தஞ்சை மாவட்டம்.